लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगतस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு ஏறார் ஆளும் இளங்களின் மேல் துயிலந்தாய் சீரா திருவேங்கட மாமலை மேயாரா முதையடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு இந்த வருட அனாத்தியாயன காலத்தினுடைய 3வது நாளை அனுபவிக்க இருக்கிறோம். கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரம் தொடங்கி தை மாத ஹஸ்த நட்சத்திரம் வரையிலான காரியங்களிலே காலத்திலே இல்லங்களிலே 4000 ஓதுவது கிடையாது என்கிற மரபின் அடிப்படையிலும் திவ்ய பிரபந்த பதிவேற்றம் என்கிற காரணத்தால் அந்த மரபினை ஒற்றி இந்த ஆண்டும் 66 நாட்களுக்கு திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றம் கிடையாது. அதற்கு பதிலாக பிள்ளை பெருமாள் ஐயங்கார் என்கிற துளசிதாசர் எழுதிய அஷ்ட பிரபந்தங்கள் சொல்லி 8 புத்தகங்களிலே ஒன்றான திருவேங்கட தந்தாதியுடைய 100 பாசுரங்களை அனுபவித்து தலைப்பட்டு கடந்த ஆண்டு 36 பாசுரங்களை அனுபவித்தோம். இந்த ஆண்டு 37 தொடங்கி இன்றைக்கு 3வது ஆண்டாக 39வது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். ஆழ்வார்களுக்கு பின்னால் தலை சிறந்த ஆசிரியராக ஆழ்வாராக கருதப்படுகிறவர் இந்த பிள்ளை பெருமாள் ஐயங்கார். பட்டர் பிரானுடைய சீடனாக இருந்து அந்த வழியிலே நடந்து கொண்டவர். மிகப்பெரிய வைணவ அறிஞர் மட்டுமல்ல, மிகப்பெரிய வைணவ பாகவதர். அந்த வகையிலே அவர் எழுதிய 8 நூல்களும் அஷ்ட கிரந்தங்கள் என்று அழைக்கப்பட்டு பெருமை சேர்க்கப்படுகிறது. அதிலே ஒன்றுதான் திருவேங்கட தந்தாதி என்பது. அதிலே இன்றைக்கு நாம் 39வது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். முதலிலே திருவேங்கட தந்தாதிக்கு என்று இருக்கக்கூடிய தனியன் மட்டு அலை தந்தலை சூழ் வடவேங்கட வாணனுக்கு தொற்று அலை உண்ட பிரானுக்கு அன்பு ஆம் பட்டர் தூய பொற்றாளுள் தலை உண்ட மணவாளதாசன் முகந்து உரைத்த கட்டளை சேர் திரு அந்தாதி 100 கலித்துறையே என்பதாகும். இப்போது 39வது பாசுரத்தை பார்ப்போம். வடம் அலை அப்பன்னகம் சேர்ந்தவன் இடைமங்கை கொங்கை வடம் அலைய பண் அரும் போகம் துய்த்தவன் மாயன் கண்ணன் வடமலை அப்பன் அடிபோற்றி ஐவர் மயக்கும் ஐவர் மயக்கு அற வடம் அலைய பன்னிரு திருநாமம் நவிலின் மலக்குவனே என்று சொல்கிறார். ஊழி காலம் என்று சொல்லக்கூடிய பிள்ளைய காலத்திலே பெரும் கடலான பார்க்கடலிலே ஆளிலை மீது துயில் கொண்டிருப்பவன். திருப்பார்கடலிலே துயில் கொண்டிருந்து எல்லோரையும் காக்கக்கூடியவனாக பிள்ளைய காலத்திலே இருக்கிறான். ஆளிலை மேல் ஒரு பாலகனாய் ஞானம் 7 உண்டான் என்று சொல்லுவார்கள். ஒரு பிள்ளைய காலத்திலே தன்னுடைய திருவயிற்றுக்குள் எல்லாவற்றையும் அடக்கி வைத்திருந்த பெருமாள் இவன் தான் கிருஷ்ணனாக பிறந்த போது இடையீச்சியான நப்பீனை பிராட்டி மீது அபரிமிதமான காதல் கொண்டு அவளுடைய முளை மீது தவழ்ந்து இருக்கக்கூடிய ஆரங்கள் எல்லாம் நசுங்கும்படியாக அவளை ஆரத் தழுவி இன்பம் துய்த்தவன். அளவற்ற இன்பத்தை துய்த்தவனானவன், மாயனானவன். அவன் நினைத்த காரியங்களை மனதால் நினைத்தால் செய்யக்கூடியவன். அவன் நினைத்தால் நடக்காதது ஒன்றும் இல்லை என்று சொல்லக்கூடிய மாயம் உள்ளவன். கண்ணனாக பிறந்தவனானவன் தான் இந்த திருவேங்கட மலையிலே இருக்கிறான். அவனை நாம் பின்பற்றி மனம் 5 பொறிகளான மனத்தையும் மங்கி செய்கின்ற வஞ்சனை ஒழியுமாறு, இந்த 5 புலன்களும் அடங்கி ஒழியுமாறு, அவன் சிந்தனையிலேயே இருக்குமாறு அந்த பெருமானுடைய 12 திருநாமங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய 12 திருநாமங்கள் என்று பொதுவாக சொல்லுவார்கள். அது என்னென்றால் கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேசா, பத்மநாபா, தாமோதரா என்று அழைக்கக்கூடிய இந்த 12 திருநாமங்களை எப்போதும் நாம் நாவினால் விடாமல் சொல்லி வருவேன் அவன் அருளை பெறுவதற்காக என்று சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரம். கண்ணனாக பிறந்தபோது அவனுடைய தேவகன் என்கிற அவனுடைய மாமன் மகளான நப்பின்னைக்கு அவளை அடைய வேண்டும் என்றால் ஒரு
போட்டி வைக்கிறான் அந்த மாமன். 7 எருதுகளை அதற்காகவே வளர்க்கிறான். எவன் ஒருவன் அந்த 7 எருதுகளை அடக்குகிறானோ அவனுக்கே தன்னுடைய மகள் என்று சொல்ல அந்த 7 எருதுகளை அடக்கினான். அடக்கிய காரணத்தால் மனமுடித்தான் நப்பினை பிராட்டியை. அவளோடு இன்பம் தூய்த்தான். எப்படி இன்பம் தூய்த்தான் என்றால், அவளுடைய தங்கங்களின் மீது புரளுகிற ஆபரணங்கள் எல்லாம் இவன் மீது படியுமாறு அவளோடு ஆறத்தழுவி இன்பம் தூய்த்தவன் இவன். அவன்தான் இங்கே திருமலையிலே வீற்றிருக்கிறான் நம்முடைய பாவங்களை போக்குவதற்காக. மனம் வாய் மொழி என்று சொல்லக்கூடிய திருகரண சுத்தியாகும். உடம்புல இருக்கக்கூடிய 5 இந்திரங்களையும் அடக்கி ஆண்டு அவனையே நினைத்து கொண்டு அவனுடைய துவாதச நாமங்களான அச்சுதா முதல் கோவிந்தா வரையிலே சொல்லி, அச்சுதா அனந்தா கோவிந்தா மாதவா கேசவா நாராயணா ஸ்ரீதரா ரிஷிகேசா பத்மநாபா தாமோதரா என்று தாமோதரன் வரைக்கும் நான் நாமத்தை 12 நாமங்களை சொல்லி 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 நாவால் அவனை பற்றிய பேசி பேசி அவனுடைய பக்தியை பெறுவேன், அவனை அடைவேன் என்று சொன்ன பாசுரத்தை பார்த்தோம். மீண்டும் ஒரு முறை பாசுர வரிகளை பார்க்கலாம். வடம் அலை அப்பன்னகம் சேர்ந்தவன் இடைமங்கை கொங்கை வடம் அலைய பண அரும்போகம் குய்த்தவன் மாயன் கண்ணன் வடமலையப்பன் அடிபோற்றி ஐவர் மயக்கு கர வடம் அலைய பன்னிரு நாமம் நாவின் மல்குவனே. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா அப்யாப்தனாவா பிரகதேசுபாவாது கரோமியத்து சகலம்பர ஸ்ரீஸ்ரீமன் நாராயணா ஏதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததான உலகத்தோட இயல்பு இருக்க வினைகள் தீர்க்க நாராயணா நாராயணா கோவிந்தா கோவிந்தா என்னுடைய திருநாமம் நாயில் வருவதற்கு அன்புருவாய் கண்ணா கண்ணா கோவிந்தா 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 கோவிந்தா.